தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை வசனங்கள் 7 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 11ஆம் வாரம் ஜூன் மாதம் 20ஆம் தேதி 2024ஆம் வருடம் வியாழன்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் சூப்பரான ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? நம்ம எல்லோரும் சொன்ன கர்த்தர் கற்பித்த ஜெபம். ஓகேங்களா? இந்த ஜெபத்தை டெய்லியும் சொல்லுங்கள். காலையில் ஒரு டைம், நைட் ஒரு டைம் சொல்லுங்கள். ஓகேங்களா? முடிஞ்சால் மதியானம் ஒரு டைம் சொல்லுங்கள். எப்போல்லாம் சாப்பிட்றீங்களோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கூட ஆகாதுன்னு நினைக்கிறேன், சொல்லி முடிச்சிடலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், தினமும் இந்த ஜபத்தை சொல்லுங்கள். 3 வேளையும் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஆனால் அந்த ஜபம் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஜபம். ஏன்? பாவங்களை மன்னிச்சா தான் நாங்கள் எப்படி மற்றவங்க பாவத்தை மன்னிக்கிறோமோ அந்த மாதிரி எங்களையும் மன்னிங்கன்னு சொல்கிறோம். அதனால் மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் அப்படிங்கிற வசனமும் இதில் அடங்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நான் என்ன பண்ணோம், கடவுள்கிட்ட வேண்டும் பொழுது அழகாக அமைதியாக சாந்தமாக வேணாலே போதும். ஏன்னா நம்ம தேவையை அவர் அறிந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமானது, நம்மளை மன்னிப்ப சொல்கிறாரு. ஓகேங்களா? அதுலேயும் முக்கியம், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும்னு சொல்கிறாரு நம்மளை. ஸோ அதை சொல்லி நம்ம வேண்டுறோம். அப்போ தான் பாவத்தில் விழமாட்டோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே புகழ். இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.